எம்மகன் படத்துடைய டைரக்டர் திருமுருகன் வேற என்ன படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு, இப்போ ஏதாவது படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. பல வெற்றிகரமான தொலைக்காட்சி தொடரில் இயக்கிய திருமுருகன் இயக்கிய முதல் படம் தான் எம்மகன் திரைப்படம். அதற்கு பின்னால் இவர் இயக்கிய ஒரே ஒரு படம் சரியாக போகாதனால தான் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இதற்கிடையில் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனத்துக்காக ஒரு படத்தை அவர் இயக்குவதாக இருந்தார். அது ஏன் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. மணிரத்னத்தோட அடுத்த படம் எப்போ தொடங்கும், இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு ஷியாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ விஜய் சேதுபதி தியாகராஜன் குமாரராஜாவுடைய இயக்கத்தில் பாக்கெட் நாவல் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்ததற்கு பின்னால் தான் மணிரத்னத்தினுடைய இயக்கத்திலே விஜய் சேதுபதி நடிக்க இருக்கின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்க இருக்கிறது. அதற்கு குறைந்தபட்சம் 3 அல்லது 4 மாதங்கள் ஆகும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் நடித்த மிக சின்ன பட்ஜெட் படம் எது, மிகப்பெரிய பட்ஜெட் படம் எதுன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் நடித்ததில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவான படங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் 1001 இன்னொரு பக்கம் உலகம் சுற்றும் வாலியம்மன் படத்தையும் சொல்லலாம். அவர் நடித்ததில் மிக குறைவான பட்ஜெட்டில் தயாரான படம் அவர் முதலாக கதாநாயகனாக நடித்து வெளிவந்த ராஜகுமாரி திரைப்படம் தான்.